வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் டீட்டெயிலாக பார்த்தலாம் அந்த வீடியோவில். அடுத்த வாரத்துக்கான லெவல் எப்படி இருக்கும், என்ன டைரெக்ஷனில் போகும். நம்ம ஏற்கனவே போன வாரம் ஷேர் பண்ணியிருந்த லெவல் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருது. டெலகிராம்லேயே லைவில் என்ன டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. டெய்லி வந்து மார்னிங் வந்து டெலகிராமில் என்ன டைரெக்ஷனில் போகும், என்னென்ன டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். அது வந்து ப்ராப்பராகவே போன வாரம் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கும், என்ன டைரெக்ஷனில் போகும், அடுத்து என்ன டார்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ரீச் ஆகும். மார்க்கெட் லைவ் டைரெக்ஷனுக்கு டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஓகே ஸோ லாஸ்ட் வீக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்த டைரெக்ஷன் வந்து ப்ராப்பராகவே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டேரெக்டாக சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, 4 ஹவர்ஸில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட சார்ட் வந்து 4 ஹவர்ஸில் இருக்குது. நம்ம ரொம்ப நாளாகவே நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருந்ததை பார்த்தோம்ல. இதில் ஒரு சப்போர்ட்டும் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸும். இது போன வாரம் இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வெளியே மார்க்கெட் வந்திருக்கு. ஓகே, நம்ம போன வீக்லி அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு அப் டர்ன் கொடுத்து ஒரு டவுன் டர்ன் கொடுத்துரு. இதில் இருந்து ட்ரேட் ஆகும்போது இப்படி டவுன் டர்ன் கொடுத்து இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இதுதான் போன வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு இங்கே இருக்கும்போது இங்கே வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் வந்துக்கிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சுன்னா அது ஒரு நல்ல அப்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் வரல. ஓகே, இது வரைக்கும் வந்து டச் பண்ணல. இந்த ரேஞ்சிலேயே ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் அப்படியே போயிட்டுருக்கு. பிரேக் அவுட்டும் நடந்துடுச்சு. ஓகே, நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது மாதிரியே இது வரைக்கும் டச் பண்ணிக்கிட்டு பிரேக் அவுட் நடந்திருந்ததுன்னா நான் அதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டாக எடுத்திருப்பேன். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது கூட ஆல் டைம் ஹையை நோக்கி போயிருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட வியூவாக இருந்திருக்கும். ஓகே, ஆனால் இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் படி நடக்கலாம். எக்ஸாக்டாக இதுதான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு இன்னுமே 2 சைடுக்கான டைரக்ஷன் வந்து தெரியுது. ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே டவுன் ட்ரெண்ட் வரும்போது புல்லிஷ் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போ. ஓகே, ஓவராலாக புல்லிஷாக இருந்தாலும் கூட ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் புஷ் ஆகி மேலே போகாதனால என்ன ஏதோ ஒரு நல்லது ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல புல்லிஷாக இப்போதைக்கு எடுத்துக்க முடியல. ஓகே, ஸோ இப்போதைக்கு நியூட்ரலான வியூ தான் இருக்குது. மண்டே எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸோ எப்படி அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகிருக்குல்ல, இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு. இதில் 1 2 3 இப்போ இதில் இந்த ரேஞ்சு இப்போ பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணணும் இமீடியட் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் நம்ம ரேஞ்சுக்கே இதிலே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ நம்ம ஒரு 2-3 நாளாகவே மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகும்போதெல்லாம் இதுதான் டார்கெட்டாக வச்சுருந்தோம்ல, 24,220 வரைக்கும் மார்க்கெட் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதை இப்போ ஹிட் பண்ணிடுச்சு. அதுக்கு ஹிட் பண்ணி மேலே போனாலும் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்திருக்கு. இதை ரூவ் பண்ணிக்கிறேன். இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து சரி ரயிலில் ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, டன். ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, கரெக்டாக. எனக்கு நான் ஏன் வியூ வந்து நியூட்ரலாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கான பேட்டர்ன் இருந்த போதிலும் அது ப்ராப்பராக அந்த பேட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆகாதனால இப்போ இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இதில் ரெசிஸ்டன்ஸாக காமிக்குது. ஓகே, இந்த ரேஞ்ச் வந்து 24,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சப்போர்ட் வந்து 24,275 இருக்குது. மண்டே இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணுதுன்னா, இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 24,260-70ங்கிற ரேஞ்சை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி இதை போய் டெஸ்ட் பண்ணும் 24,384. ஓகே, இதை பிரேக் பண்ண முடிஞ்சதுன்னா மார்க்கெட் அப்படியே அப்டேட் கொடுத்து இது வரைக்கும் வரலாம். 24,550 24,590 24,600ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். 600 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் மண்டே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும். ஓகே, இதை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் ஃபார்மேஷனை பார்க்க முடியுது டுவர்ட்ஸ்
பியரிஷ் ட்ரெண்ட். ஓகே, ஒரு நல்ல பியரிஷ் ட்ரெண்டுக்கான பேட்டர்னை இது காமிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டை இப்போதைக்கு இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வைப்போம். டெலகிராம்லேயே கூட ஒரு 2-3 டைரக்ஷன் கொடுக்குறேன்ல, அதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ஷேர் பண்ணுறேன்னா, இதிலேருந்து இது வரைக்கும் வரும், இதிலேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி போகும்னு சொல்கிறேன். ஒருவேளை இதில் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆகும், மறுபடியும் இப்படி வரும். கரெக்டாக இது வரைக்கும் வரதுக்கான ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் நான் டேரக்ஷனாக டெய்லியுமே அப்பப்போ மார்க்கெட் மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் இதை பார்த்துட்டு ஸோ மார்க்கெட் இங்கே வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படிங்கிற அசம்ஷன் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக வரும், அதுதான் ஃபஸ்ட் அசம்ஷன். இதில் வரும்போது என்ன பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும், எந்த வியூவும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் நம்ம சொல்கிற மாதிரியே நடக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, சப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சப்போர்ட் எடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுதுன்னா நம்ம இந்த இக்னோர் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஒருவேளை இதில் சப்போர்ட் எடுக்க முடியலை, இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த அப் ட்ரெண்டை இக்னோர் பண்ணிக்கிட்டு இந்த கண்டினியூஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் நம்ம போகலாம். இதுதான் இப்படி தான் நான் ஷேர் பண்ணுற இது நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, அதை விட்டு 2 டைரக்ஷன்லையுமே அசியூம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட்டில் வந்து நான் பவுன்ஸ் பேக்குக்கான டைரக்ஷன் கொடுக்கும்போது அதில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹோல்ட் பண்ணுறது நல்லது, உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. பட் என்னோட வியூ இதான், ஒவ்வொரு டைமும் இந்த ரேஞ்சில் வரும்போது ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன டைரக்ஷன் வருதுன்னு பார்த்து தான் அடுத்த டைரக்ஷனோட டிசிஷன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் இப்போ 2 வியூ இருக்கா, இதிலிருந்து இது வரைக்கும் வந்துடுச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இதில் சப்போர்ட் எடுத்துடுச்சு, ஒரு சின்ன ரிவர்சல் வருது, இந்த கேண்டில் 24,300 பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் 24,550 60 70 24,600 வரைக்கும் போகலாம், தைரியமாக போகலாம். ஓகே, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் ஒரு சின்ன சைட்வேஸ் இருந்தாலும் கூட இது வரைக்கும் தைரியமாக போகலாம் அடுத்த வாரம். ஓகே, ஆனால் இதை பிரேக் ஹோல்ட் பண்ணலை, மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே வந்துடுச்சுன்னா நான் மறுபடியும் எதிர்பார்க்குறது 23,600 650 அப்படிங்கிற ரேஞ்ச். இதை எதிர்பார்க்கறதுக்கு இன்னொரு ரீசனும் கூட இருக்குது. ஓகே, அந்த டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு ரீசனும் கூட இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நிஃப்டி இப்போ புல்லிஷாக இருந்தாலும் கூட இதை ஹோல்ட் பண்ண மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஒன் டேல ஓகே எப்போவுமே டைம் ஃப்ரேம் ஜாஸ்தியாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரசி ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஓகே, ஒன் டேயில் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சா, அப்படியே மேலே போச்சுதா, மறுபடியும் கீழே வந்துச்சா, இவன் இது வரைக்கும் வந்திருக்கா, அடுத்து என்ன நடக்கணும், இது வரைக்கும் கூட கண்டிப்பாக போயிடலாம். 24,600 வரைக்கும் போயிட்டு இதில் ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே இது வரைக்கும் இனிஷியலாகவும் 23,260. இது என்னன்னு தெரியுதுல்ல, ஒரு எம் பேட்டர்ன் ரிவர்சல். ஓகே, இதுக்கான அறிகுறிகளும் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது, இதை நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஸோ அதனால தான் என்னோடய வியூ இப்போதைக்கு நியூட்ரலாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனுக்கு இப்போதைக்கு வர முடியாது. மார்க்கெட் வந்து 2 டைரக்ஷனுமே காமிக்குது. ஸோ நமக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கிடைக்கும், இதில் சப்போர்ட் எடுத்து இதையும் பிரேக் பண்ணாதான் 24,600 24,600ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணுனா நமக்கு அப்சைட்டில் ஆல் டைம் ஹை நோக்கி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லை. இதில் இருந்து ஒரு சின்ன அப்சைட் தான் 24,600 வரைக்கும் தான். ஓகே, இதில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு வந்துடுச்சுன்னா கீழே வந்துடுச்சுன்னா 22,300 அப்படிங்கிற ரேஞ்சை மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, இதில் ஒரு இந்த சேனல் பேட்டர்ன் இது லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணி வெளியே போயிருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகணும் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், இதுவும் பிரேக் அவுட் ஆகிரும், எம் பேட்டர்னும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், இந்த சேனல் பேட்டர்னில் இதுலேயும் வந்து ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுக்கும் நிஃப்டி வந்துடும். ஓகே, ஸோ இந்த எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது, இதையும் இக்னோர் பண்ண முடியாது. இதை எப்போ நம்ம இக்னோர் பண்ணலான்னா மார்க்கெட் 24,600 பிரேக் பண்ணி மேலே போச்சுதுன்னா, 24,600 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா என்னாகும், மார்க்கெட் ஆல் டைம் ஹையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நியூட்ரல் தான், இது ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே லெவலில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கிளியரான வியூ எப்படிங்கிறது மண்டேக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஓவராலில் ஒரு பெரிய எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்துருந்தோம், அது நடக்காமலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ எம் பேட்டர்னுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
இன்ட்ராடேயில் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு காமிச்சோம். ஓகே, மண்டே எப்படி மார்க்கெட் இருக்கும். இப்போது இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணியிருக்கா, இந்த ரேஞ்சை, இது என்ன ரேஞ்சு 24,200. நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் வந்து 24,220 250ங்கிற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் ஆகுது. இதுதான் முக்கியமான சப்போர்ட் இப்போதைக்கு 24,270ங்கிறது மண்டேக்கு. ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக நம்ம ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக 24,380 வச்சுக்கலாம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,600 வரைக்கும், 580 600 வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போகலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு டைரக்ஷன். ஒருவேளை மண்டேயோட ட்ரேடு இதை ஹோல்ட் பண்ண முடியலை, இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ண முடியலைன்னா அப் ட்ரெண்டை மறந்துட வேண்டியது தான். மறுபடியும் மார்க்கெட் இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இது வரைக்கும் 23,700 வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் அடுத்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம் பேட்டர்ன் வந்து அடுத்த வாரமே நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அது வந்து டே டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 2 தான். நம்ம டிசிஷன் எடுக்க போகிறது இதை பேஸ் பண்ணி தான். இதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எந்த ரிஸ்கோட டேரக்ஷன் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ மண்டே நமக்கு டேரக்ஷன் தெரிஞ்சிடும். மண்டேயோட ட்ரேட் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு டேரக்ஷன் தெரிஞ்சிடும். இந்த அப்சைடில் எடுக்க போகிறோமா, இது வரைக்கும் போக போகிறோமாங்கிறது. ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட் டேரக்ஷன் வந்து டெலகிராமில் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வைக்க பார்த்துடலாமா. பேங்க் நிஃப்டியும் கூட ஏற்கனவே புல்லிஷாக இருக்குது. நிஃப்டி வீக்காக இருந்தாலும், நிஃப்டியில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி தானே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் கூட பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் ஆகி பேக் ஆகி போயிருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் டெம்பரரியாக ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இது வரைக்கும் 57,500 டவுன் ட்ரெண்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன சைட்வேஸ். இதுலேருந்து வீக் வந்து மறுபடியும் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இப்படி இருக்குது. ஓகே, வீக்லியில் இது டைம் எடுக்கும், இது வரைக்கும் போகிறது 64,000 வரைக்கும் போகிறது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 57,480ங்கிறது 57,500. சரி, ஒரு நிமிஷம், வீக்லியில் இருக்கா. ஓகே, 57,500ங்கிற ரேஞ்ச் 570 600 650 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னோம்னா 57,575 வீக்லி டைம் ஃப்ரேமில். இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அப் சைடில் இருக்கும். இதை ஹோல்ட் பண்ண முடியாமல் பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். அவ்வளோதான், 83,600 வரைக்கும் ஃபால் ஆகலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி வரும். ஓகே, இது வரைக்கும் ஃபால் ஆகும். ஸோ இது வீக்லியில். டேலையும் இன்ட்ராடே அப்படின்னு பார்த்துடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஏற்கனவே பேங்க் நிஃப்டியில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகி பிரேக் அவுட்டும் கொடுத்து டபிள்யூ பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கரெக்டாக டபிள்யூ பேட்டர்ன் இப்போ இது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கம்ப்ளீட் பண்ணி புஷ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹையர் ஹை, ப்ராப்பரான ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இதில் இப்படியே இதில் ரெஜெக்ஷன் கொடுத்து இப்படி வந்து மறுபடியும் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இந்த டேரக்ஷனில் போகும்போது நிஃப்டியும் கூட இதுக்கு அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் 57,000 நம்ம அந்த வீக்லி சப்போர்ட்டில் கொடுத்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் இது வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணலாம் 53,600 வரைக்கும். ஓகே, மற்றபடி பேங்க் நிஃப்டி புல்லிஷ் தான். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி மாதிரி தான், சேம் தான், எந்த டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஏற்கனவே அந்த சேனல் பிரேக் ஆகிருந்துச்சு டே டைம் ஃப்ரேமில். இப்போ இது வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 78,400 ரேஞ்சு கிட்ட 78,200 ரேஞ்ச் வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ எப்படி நடக்கலாம், இப்படி போய் மறுபடியும் 77,500ங்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்படி அப்சைட் நோக்கி போகலாம். இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ். இந்த ரேஞ்ச் 77,500 600ங்கிற ரேஞ்சை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான். ஒருவேளை 77,500 600ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படியே டவுன் சைடு நோக்கி எங்கே 73,500 73,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் சென்செக்ஸும் கூட ஃபார்ம் ஆகும். ஓகே, ஜஸ்ட் நிஃப்டி அரேஞ்ச் பண்ணி ஓகே அதே ஃபார்மேட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அடுத்த மண்டேக்கான வியூவும் அண்ட் அடுத்த வாரத்துக்கான கம்ப்ளீட் வியூவும். ஸோ மண்டேயோட டைரக்ஷன் வந்து எப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த நாளுக்காக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். லைவ் அப்டேட்டுக்கு டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் கிடைக்கும். உங்களோட வியூ டைரக்ஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ண மறந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ.